மக்களே மறக்காம தேதி குறிச்சிடுங்க. எப்படியாச்சும் தப்பிச்சிடுங்க. எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையானது தொடங்க இருக்கிறது. கடந்த நாட்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம். டெல்டாவுல மட்டும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமடைந்து நாகப்பட்டினத்துல குறிப்பா வேளாங்கண்ணி, வேதாரண்யம் போன்ற இடங்கள்ல 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாச்சு. அதுக்கப்புறம் திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற இடங்கள்ல 1 சென்டிமீட்டர் மட்டும் பகுதியாக நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுத்தது. அப்புறம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சில இடங்கள்ல பரவலாக மழை பொழிவும் பதிவானது. இப்ப இனி வரும் நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? மற்ற மாவட்டங்களில் நமக்கு கனமழை கிடைக்குமா? மற்ற மாவட்டங்களிலும் எப்பொழுது நமக்கு அடுத்த சுற்று மழை பொழிவு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவலுமே நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி மறக்காமல் வாங்கிக்கோங்க. 50%, 60% மற்றும் 70% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சில ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு 90% வரைக்குமே உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் இருக்கும். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணியும் ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கடந்த நாளில் டெல்டாவில் மட்டும் மழை பெய்த நிலையில் மற்ற மாவட்டத்திற்கும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் வருகிற 16ஆம் தேதி முதல் நீங்கள் தேதிகள் குறிச்சிக்கோங்க. 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மீண்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு. இப்போ கடந்த முறை மழை வந்தது ஒரே ஒரு நாள் மட்டும் டெல்டாவில் மழை பதிவாயிட்டு போயிருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு வரக்கூடிய மழை பொழிவு 16லேருந்து 19 வரைக்கும் ஒரு தொடர் கனமழையானது நீடிக்கப் போகுது. அப்போ கடந்த நாளில் நம்ம செங்கல்பட்டு மாவட்டங்களில் மட்டும் நமக்கு மழை பதிவாகியிருந்த நிலையில் மற்ற மாவட்டத்திற்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். நமக்கு டிசம்பர் 15 வரைக்கும் பனிப்பொழிவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 3 நாள் தான் 16லேருந்து 19 வரைக்கும் வரக்கூடிய இந்த 3 நாட்கள் மழை வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய நாட்களாக எதிர்பார்க்கப்படுது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் நமக்கு மிதமான மழை பொழிவாகவும் கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அப்போ சென்னையில் ஆரம்பித்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி முதல் அதிகரிக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படிங்க இருக்கும்? மழை வருமாங்க அப்படின்னா அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும். அதிக மழை பொழிவு எதிர்பார்க்க முடியாது. அப்போ டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் நீங்கள் இன்னும் தேதிகள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்க. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் 16 முதல் 19 வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழையானதற்கும் மற்ற இடங்களில் நமக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். அப்போ டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில்
மிதமானதுலேருந்து கனமழையும், மற்ற இடங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு கணிசமாக தான் நமக்கு மழை வந்து தீவிரமாக இருக்க போகுது. நம்ம தேதிகள் வந்து சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வரல. அதே மாரி ரெட் அலர்ட், அதி கனமழை கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. எதற்காக நம்ம சொல்ல வரோம்னா, நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு. அந்தந்த தேதிகள்ல ஒரு மிதமான மழை, கனமழை இந்த மாரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதற்காக தான் உங்களுக்கு முன்கூட்டியே அடுத்த மழை வரதுக்குள்ளேயே உங்களுக்கு நம்ம தேதிகள் வந்து நம்ம சொல்லிர்றோம். எப்போலாம் நமக்கு இந்த சாரல் மழை, மிதமான மழை, கனமழைலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான தகவலையும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். டிசம்பர் 16 முதல் 19 வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல அதிகாலை நேரத்துல நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். நீங்க வந்து சாதாரணமா எடுத்துக்கூடாது. மழை தான் வரலையே, இது பனிப்பொழிவு தானே சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். மழைய விட பனிப்பொழிவை நம்ம வந்து சுலபமா சமாளிச்சிடலான்னு மட்டும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மக்கள் நினைக்காதீங்க. ஏன்னா பனிப்பொழிவு இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கடுமையான பனிப்பொழிவு பல மாவட்டங்கள்ல அதிகாலையில நம்ம வந்து இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா சில மாவட்டங்கள்லாம் வந்து இயல்பிலிருந்து குறைவாவே நமக்கு வந்து அந்த வெப்பநிலைங்கிறது பதிவாயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவு குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்கள்ல அதிகரிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட்லயுமே போட்டிருந்தாங்க. வழக்கத்திற்கு மாறான பனிப்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க. ஏன்னா நிறைய மாவட்டங்கள் தொடர்ந்து வழக்கத்திற்கு மாறான ஒரு பனிப்பொழிவுகள் தொடர்ந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அதிகாலை நேரத்துல அந்த குளிருடைய தாக்கம் தமிழகத்தையும் விட்டு வைக்கலங்க. என்னதான் ஒரு பக்கம் வட இந்தியாவுல வந்து நிறைய இடங்கள்ல பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருந்தாலும், தமிழ்நாடு பொறுத்தவரை ஓரளவு நமக்கு வந்து சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா இந்த முறை நமக்கு இன்னும் நமக்கு வெப்பநிலை பொறுத்தவரை அதிகாலை நேரங்கள்ல குறைந்து கொண்டே போகிறத நம்ம பார்க்க முடியும். சரி, தீவிரமாகும் பருவமழை எப்போ, எந்த நாட்கள்ல அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம். பருவமழை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் அடுத்த மழை தொடங்கும் வரை அதிகாலையில் இயல்பிலிருந்து வெப்பநிலை சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பருவமழை பொறுத்தவரைக்கும் கணிசமாக எப்போ தீவிரமா இருக்கும்னா 19ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி. 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை சற்று கணிசமாக தீவிரமடைந்து கடலோரத்தில் கனமழையானது கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தீவிரமாகும் பனிப்பொழிவு. இந்த பனிப்பொழிவானது தமிழகத்தில் அடுத்து மழை தொடங்கும் வரை அதிகாலையில் இயல்பிலிருந்து நமக்கு வெப்பநிலையானது சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகாலை நேரங்களில் நமக்கு வந்து வாட்டி எடுக்கும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மழை காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் அம்பர்லா, ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு, அயன் பாக்ஸு, ஹீட்டரு, வாட்டர் ஹீட்டரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் ஸ்கூல் பேக்கு, ஷூவு எல்லாமே உங்களுக்கு வந்து சேல் போயிட்டுருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனல்லையும் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் போய் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு நம்ம கூப்பன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதை கூப்பன் கொடுப்போம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பொருளையும்.